அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் சி எக்ஸாம், அதாவது டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது. ஏற்கனவே முனிசிபாலிட்டி எக்ஸாம் வந்து 29ஆம் தேதி நடந்தது. 30ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடந்தது. அதோட ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, சார் இது கீ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதனால் அதனுடைய ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் சரி, தண்ணி வட்டி கூட்டுவட்டில் பொறுத்த சரி, மற்ற இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் படித்தாலும் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 4 கேள்வி டிஃப்ரெண்ட்டாக செக் வைப்பான் சார். ஓகே, நீங்கள் என்ன தான் எவ்வளோ படிச்சு போனால் 4 கேள்வி புதுசாக தான் வைப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம டிஎன்பிசி மதிப்பு, இல்லைன்னா அவனை மதிக்க மாட்டோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? அந்த 4 கேள்வியை நம்ம எப்படி போடுறோன்றது தான் விஷயம், ரிசல்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எதனா சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது மெயின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சார். டைப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதால எல்லாமே ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பதிவு பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ரைட் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபேஸ் இஸ் ஆப்போசிட் இஸ் எல்லோ டு எல்லோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எல்லோவுக்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுதானே? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லோவுக்கு எதிர்பக்கம் கேட்குறாங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். நல்லா கவனிங்க. இங்கே ப்ளூன்னு இருக்குது, இங்கே ப்ளூன்னு இருக்குது. அப்போது நல்லா கவனிங்க. இந்த ப்ளூ தான் அப்படியே இந்த பக்கம் திருப்புறாங்க, வேறு எதுவுமே பண்ணலை. தெரியுதா? அப்போ ஒன்று மேலே ரெட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே என்ன இருக்கும்? எல்லோ தான் இருக்கும். அப்போ எல்லோவுக்கு எதிர்பக்கம் ரெட்டுக்கு எதிர்பக்கம் எல்லோ. ஓகேவா? அப்போ ரெட்டோட ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எல்லோ அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், இதில் வேறு எதனா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்கு இல்லையா? ப்ளூவுக்கு இந்த பக்கம் பிளாக் இருக்குங்க, ப்ளூவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? ஆரஞ்சு இருக்கும். அப்போது பிளாக்குக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? ஆரஞ்சு இருக்கும். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 எதிர்பக்கங்கள் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ ஆன்சர் நான் ரெட்டுக்கு எல்லோவுக்கு எதிர்பக்கம் கேட்டிருக்கேங்க. அப்போ என்ன ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். ரெட்டு தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லோ தானே கேட்டிருக்காங்க. எல்லோவுக்கு ரெட்டு ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. டைம் ஒன் ஒர்க்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை 5 ஆண்களோ 8 பெண்களோனா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 5 men ஆர்னு வந்தால் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். அதானே? இங்கே பாருங்க, முதல்ல 5 போடுவோம், இந்த 8 போடுவோம், இந்த 12 போடுவோம். 5 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அப்படின்னு தான் வந்திருக்கணும். பட் தமிழில் இங்கே அல்லதோ ஆண்களோ பெண்களோன்னு கொடுக்கும்போது தனித்தனியான்றதை மீனிங் கொடுக்குறாங்க. 14 முடிக்கிறாங்க. 2 ஆண்களும் 4 பெண்களும். அப்போ கீழே என்ன பண்ணுவோம்? இந்த ஆண்களை எடுத்து பெண்களோட மல்டிப்ளை பண்ணுவோம். 5 நாள் 20. பெண்கள் எத்தனை ஆண்களை கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அதானே? 2 8 16. அவ்வளோதான் சார். அப்போ ஆன்சர் என்னென்ன? மேலே 5 × 8 × 12, கீழே 2 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 36. 1 12 12 3 12 36. அவ்வளோ, வேறு எது கேன்சல் ஆகுது? 8 40. 40/3. அப்போ என்ன வரும்? 13 1/3. 13 39 1/3. எங்கே இருக்குது 13 1/3? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இந்த கேள்வி நிறைய பேர் ஏமாற்று வருவாங்க சார். ஏன்னா இப்போலாம் அது மாதிரி தான் கேள்விகள் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறானுங்க. ஒரு வேலையை 26 பேர் 17 நாட்கள் முடிக்கிறார்கள். இங்கே பாருங்கள், 26 பேர் 17 நாட்கள் முடிக்கிறார்கள். 13 நாட்கள் முடிக்க வெறும் 13 நாளில் முடிக்கணும்னா எவ்வளோ பேர் வேணும்னு கேள்வி கேட்கல. கூடுதலாக எத்தனை, இந்த கூடுதலாக வந்தாலே என்ன பண்ணணும்னா ஏற்கனவே எத்தனை பேர் பொண்ணு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 13 13 2 13 26 2 34. அப்போ 13 நாளில் முடிக்கணும். எத்தனை பேர் தேவை? 34. நல்ல காலம் இந்த 34 ஆப்ஷன் இல்லை, நிறைய பேர் இருந்தால் போட்டு வந்துருப்பீங்க. ஸோ 34ன்றது ஆன்சர். ஆனால் ஏற்கனவே 17 நாட்களில் முடியணும், 26 பேர் இருக்காங்க. இப்போ 34 பேர் 13 நாளில் முடியும், 34 பேர் தேவைப்படுது. அப்போ இன்னும் கூடுதலாக எத்தனை? 34ல் இந்த 26 கழிச்சோம்னா 8. அப்போ கூடுதலாக இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 8 பேர் தேவைப்படுது. எத்தனை நாளில் முடிக்கணும்னா 13 நாளில் முடிக்கிறதுக்கு. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வச்சு ஒரு கேள்வி கேட்டு நல்லா கவனிங்க. கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டி நம்ம தனி வட்டின்னு கூட படிப்பாங்க. இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு 10% எனில் 24 எனில் அசலின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பி r/100 அதானே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. அவ்வளோதான் சார். இதில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ இல்லைனா இங்கே பாருங்க, ஆரோட வேல்யூ என்ன? 10 10/100 × 10 மல்டிபிள் இது 10/100 ஈக்குவல் டு 24. ஓகேவா? இங்கே பாருங்கள், 24 போட்டேன்.
பாருங்க ஒரு 0 ஒரு 0 இந்த ஒரு 0 ஒரு 0. அப்போ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே 24 இருக்குது, கீழே என்ன 100 இருக்கா, மேலே மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2400 ஆன்சர். ஓகேவா? அப்போது 2400. இது ஒரு ஈஸியான கேள்வி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் போடக்கூடிய கேள்விகள். ஆனால் யாரும் போட முடியாத கேள்வி 5 கேள்வி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் விஷயம், நல்லா பார்க்கணும். அடுத்தது 133வது கேள்வி. இந்த சமன்பாட்டோட மதிப்பு 9ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அட்டுன்றதுல என்ன எண்கணித செயல்பாடு வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல 2 அட்டு 5 மைனஸ் 15 வகுத்தல் 3 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9. இங்கே பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி இல்லை, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் போட்டு செக் பண்ணணும். ஏன்னா எந்த சிம்பிள் இல்லையோ அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், இதை சிம்பிளை பண்ண என்ன வரும், 5 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 5 மைனஸ் 5 ப்ளஸ் 4. அடுத்த 2 10 10 மைனஸ் 5 ப்ளஸ் 4. அப்போ 5 10ல் 5 போச்சுன்னா 5 5 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9 கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் என்னென்னா பெருக்கல் ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 25% உள்ள ஒரு எண்ணை 25ஆல் பெருக்கினால் விளைவதுனா கிடைப்பது, அதனுடைய விளைவு. ஓகேவா? அந்த எண்ணின் வர்க்கமாகும். பாருங்கள், 25% உள்ள ஒரு எண்ணு 25%னா 25/100. அதை 25ஆல் பெருக்கணும்னா என்ன வருதான், அந்த எண்ணுடைய வர்க்கம்னு வருது. அதானே? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே என்ன இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இங்கே மேலே 25 பெருங்க என்ன வரும், 625, கீழே 100. எப்போ 2 சாந்தல் புள்ளி வச்சு என்ன வரும், அப்போ எக்ஸோட வேல்யூ 6.25 ஆன்சர். எங்கே இருக்குது, ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பார்த்தோன்னே போட்டிருக்கலாம். 2 எண்களின் வித்தியாசம் 50. எதுனா அதில் ஒரு எண்ணு 3.2%, மற்றொரு எண்ணின் 6.4%க்கு சமம் எனில் அந்த எண்கள் யாருன்னு கேட்பா. 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் 50னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 50 வருதா? இல்லை. இதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸு எவ்வளோ, 50. அப்போ என்ன ஆன்சர், டி தான் ஆன்சர். ஸோ கேள்வியை பார்த்தோன்னே நம்ம விடையிலேருந்தே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி சார், கணக்காக போடணும்னா என்ன பண்ணணும், 2 நம்பரோட வித்தியாசம் 50. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ்ன்றது முதல் எண் எவ்வளோ, 3.2. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3.2 டிவைட் 100 ஈக்குவல் டு ஒய் 6.4 டிவைட் 100. இங்கே பாருங்கள், 100 கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 32 32 2 32 64. அப்போது 2 டைம்ஸ் வரும், 3.2 வந்து 2 டைம்ஸ் வந்து 6.4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இதை இதில் போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் போடுங்க, 2y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ, 50. ஒய்யோட வேல்யூ 50 வருது, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இது எக்ஸில் போட்டிங்கன்னா வித்தியாசம் 50 இல்லையா? அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 50 இதில் போடுங்க, போட்டால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸு மைனஸ் 50 ஈக்குவல் டு 50. இந்த 50 அந்த போச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 100. அவ்வளோதான் சார். ஸோ கணக்காக போகிறது எப்படின்னு சொல்லிட்டேன், ஆப்ஷன் வச்சு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது மாதிரி படங்கள் கொடுத்துட்டு என்ன எது வந்து கரெக்டாக பொருந்தும் எம்பாய்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த படத்தை அப்படியே கண்டினியூவாக மேலே எப்படி இருக்குது அதே மாதிரி வரைங்க. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி வரையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த வட்டம் அப்படி இப்படி வருமா, அடுத்தது இதில் வந்து இப்படி வரும். ஓகேவா? எங்கே இருக்கப்போ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க. மேலே என்ன இருக்குதோ அதே மாதிரி கீழே வரைஞ்சிக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு தொகையின் மீதான எளிய வட்டி அசலில் 4/9 மடங்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கை ஆண்டுகளின் விகிதத்துக்கு சமமாகவும் இருக்கும் எனில் வட்டி வீதம் என்ன? இது மாதிரி எண்ணும் ஆறும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக என் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9 இன்ட்டு 100. அவ்வளோதான் சார். ஓகேவா? இது வர்க்கம் எடுத்தால் என்ன வரும், 4க்கு எடுத்தால் 2, இதுக்கு 3, இதுக்கு 10. அப்போ 2 10 20, 20/3. அப்போ என்ன ஒரு 6 3 18, 6 2/3 ஆன்சர். சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ என்ன இருந்தாலும் 6 இருந்தாலும் அதே தான். 6 2/3 எங்கே இருக்குது, எங்கே சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த படம் இப்படி மாறுது, ஒரு இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இப்படி பார்க்கணும். ஒரு வட்டம் வந்து சதுரமாக மாறுது. இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கோடு வந்து அப்படியே டபுள் கோடாக மாறுது. அதானே? அதே மாதிரி இந்த வட்டம் இந்த பக்கம் மாறுதுன்னா நம்மளுக்கு என்ன வரணும், சதுரமாக வரணும். இந்த கோடு வந்து அப்படியே டபுள் ஏரோ மார்க்கில் வரணும்.
எங்கே டபுள் ஏரோ மார்க்கு இந்த பாருங்க, மேலே ஏரோ மார்க் மேலே இருக்கிறதால மேலே தான் வரும். அப்போ சதுரத்தில் போட்டு வரது எது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, புரியுதா? ஸோ வட்டம் சதுரமாக மாறுது அப்படின்னா, ஸோ இந்த வட்டமும் என்னவா மாறுது? சதுரமாக மாறுது. பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு ஈஸியான கேள்வி. ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் எக்ஸு ஒய் கொடுத்துட்டாங்க. எக்ஸு ஒய் இசட். எக்ஸுக்கு ஒய்க்கு எவ்வளோ? 2:5. ஒய் இசட் எவ்வளோ? 3:7. அதானே? அப்போ இந்த 3 அப்படியே வலிச்சிக்கலாம், இந்த 5 வலிச்சிக்கலாம். அப்போ 3 2 6, 3 5, 5 35. 6 5 35 எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். 14 வரக்கூடாது, இங்கே பாருங்கள் 15 தான் வரணும். பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் கோணம் இதை கொடுத்துட்டாங்க எனில் 3 கோணங்கள். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்கள் கூடுதல் 180 ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சால் தான் இதை போட முடியும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே கூட்டி பாருங்கள், எங்கே 180 வருது பாருங்கள், எது இந்த மடங்கள் இருக்குதுன்னு பாருங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் வச்சு நம்ம போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 4 3 7 7 9. இந்த 9 மடங்கு தான் எவ்வளோன்னா 180. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 1 9 9, 2 9 18. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 20ன்னு கிடைக்குது. அந்த 20 எத்தனை கூட பாருங்க, 4 20 80, 3 20 60, 2 20 40. எங்கே இருக்குது? 60 80 60 40. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? அடுத்தது 2 கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டு பக்கமோட விகிதம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரப்போட விகிதம் கண்டுபிடிக்க முடியும். இது கன அளவுனா கியூபிக்கில் இருக்கா? இது அப்போ இது 5 கியூப், இது என்னது 6 கியூப். அப்போ பக்கங்களுடைய விகிதம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பக்கம்னா 5:6. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பரப்புன்னு கேட்டால் அது மொத்த பரப்பு புறப்பரப்பு பரப்புன்னு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. எங்கே இருக்குது? 25 36. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு ஈஸியான கேள்விங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க போட்டுருவாங்க. என்னென்ன, மேலே ஏ கியூப்ன்ற ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்ற ஃபார்முலா இருக்குன்னா மேலே அப்படியே கூட்டி போட வேண்டியது. அப்போ இது ரெண்டு அப்படியே ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க, ஓகேவா? ஸோ 9 9 9 1 1 1. இது எவ்வளோ? 0, மீதி 1. அப்போ 1 மீதி 1 மறுபடியும் 1. அதுதானே? ஸோ 1110 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு தொகையானது 4 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட எளிய வட்டி விதத்தில் 2 மடங்காக மாறுது, 8 மடங்காக மாற. நல்லா கவனிங்க. இங்கே 2 இங்கே ஒரு மடங்கு இருக்குது, இங்கே ஒரு மடங்காகுது. 2 மடங்கு 8 மடங்குன்னு. அப்போ தனியாக இருக்குது ஆண்டுகள், அதை போட்டுக்கணும். எது அதிகமாக இருக்குது? 8 மடங்கு, அதுலேருந்து 1 கழிக்கணும். கீழே எது அதிகமாக இருக்குது? 2 மடங்கு, அதுலேருந்து 1. எப்பவுமே அதிகமாக மேலே போட்டு கம்மியாக கீழே போகிறோம். இரட்டைப்பாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு, அதானே? அவ்வளோதான் சார். ஸோ 4 × 7 டிவைட் 1. அப்போ 4 7 28 கீழே 1 போட்டாலும் அதே தான் ஆன்சர். அப்போ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 174வது கேள்வி. இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இது வந்தால் எப்படி 3 அதாவது சமத்தவணைகளை செலுத்தணும் அப்படின்னா இது எப்படி போகிறது அப்படின்றத நல்லா கற்றுக்குங்க, ஓகேவா? இதே 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம போட்டிருப்போம். இந்த வாட்டர் நீர்வழங்கல் துறை, முனிசிபாலிட்டி வாட்டர், ஓகேவா? அந்த எக்ஸாம் நடந்து இல்லையா, அதில் போட்டிருப்பேன். இப்போ 3 ஆண்டுகள் கொடுத்தா எப்படி போடணுன்றதை கற்றுக்குங்க. எவ்வளோ? 20%. அப்போது 120/100 டிவைட் பண்ணனா ஒரு 1.2 வரும். ஏன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1.2 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க. அசலோட மதிப்பு வேணும் அப்படின்னா பாருங்க, முதல்ல 1 மடங்கு, 2 ஆண்டுகள்னால் 1.2. இதோடு நிறுத்திட்டு இதை கூட்டிக்கணும். 3 ஆண்டுகள் சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணனா ஒரு 1.12 ஸ்கொயர் 144. அப்போ 4 4ன்னு வருது, புரியுதாங்க? ஸோ இங்கே 4 வரணும். நீங்கள் சரியாக போட முடியல. அது வேறு இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 1.2வா? ஸோ ஒரு ஆண்டுகள்னால் முதல்ல 1, 2 ஆண்டுகள் அப்படின்னா 1.2 அப்படின்னு மாறுது. 3 ஆண்டுகள் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் 1.2, ஓகேவா? அப்போது 1.44. ஏன்னா 12 ஸ்கொயர் 144 இல்லையா? 1.4. இது மொத்தம் கூட்டுங்க. 4 6 இது என்னது? 3.64, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இங்கே பாருங்கள் சார், இந்த 3.64 தான் மடங்கு தான் எவ்வளோன்னா 3640 இன்ட்டு இங்கே 3 சமத்தவணை தானே. அப்போ இந்த 1.2 நடுவில் இருக்கு பாரு, எங்கே கண்டுபிடிச்சோம்? இந்த இருக்கு பாரு. இந்த 1.2வை நம்ம என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணுங்க. அவ்வளோதான் சார். இதே 2 ஆண்டுகள் சொல்லியிருந்தால் 1.2 ஸ்கொயர் பண்ணியிருப்பேன். இங்கே என்ன பண்ணியிருப்பேன்? இந்த 1.44 வர இதுவே
இதை மட்டும் ஆட் பண்ணி போட்டிருப்போம். அவ்வளோதாங்க விஷயம். இந்த ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த சமணத்தொடரில் கூட்டு வட்டியில் தனி வட்டி தான் ஈஸியாக போட்டுருவீங்க. கூட்டு வட்டியில் கேட்டால் எப்படி போடணுன்றத நல்லா பாருங்கள். இப்போ சிம்பிளை பண்ணுறப்ப நல்லா கவனிங்க. P = 3640 டிவைட் 364 இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குல்ல, இப்போ மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இன்ட்டு இந்த 1.2 கியூப் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 144 இருக்கு இல்லையா, அது மறுபடியும் 12ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைச்சிரும்னா 1.728 அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே பாருங்கள், இது 1 மடங்கு அப்படியே வருமா, அப்போ இது 10 மடங்கு. இந்த 1000 இதோட பெருக்குனா இந்த 3 சாதம் அப்படியே பண்ணுறோமா, அப்போ 1728 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும் சார். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இது எப்படி வருதுன்னு தெரியுதா? ஸோ ஒரு ஆண்டுனா 1, அடுத்து 2 ஆண்டுனா 1.2 அப்படியே முடிச்சுக்கணும். 3 ஆண்டுகள் கேட்டால் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் 1.44 அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன 12 ஸ்கொயர் பண்ண 100. இது மொத்த கூட்டம் தான் இந்த கீழே இருக்கிற வேல்யூ. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 175வது கேள்வி. ஒரு தொலைக்காட்சி பெட்டியினுடைய தேய்மான விகிதம் 5%. ஓகே, 2 ஆண்டு முடிவில் இந்த மதிப்பு இருக்குன்னா அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறேன். அதன் விலை என்னவா இருக்குன்னா 18,050 இன்ட்டு மேலே 100ன்னு வரும், கீழே என்ன வரும் 95ன்னு வரும். ஸோ அசல் கேட்டால் தலைகீழ போடணும். அதானே? அவ்வளோதாங்க. ஸோ 25 100 19 95 25 100 19 இது 20 95. ஓகேவா? இந்த 19ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும் சார். ஏன்னா 19 நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா அது என்ன எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகா எண்கள் அப்படின்னு கிடைச்சிரும். அதானே? இங்கே பாருங்க, 19 ஒரு டைமில் அடிக்கிறேன். இங்கே எத்தனை மடங்கு வரும்னா இங்கே 5ல் முடியுது இல்லையா? ஸோ 5ல் முடிஞ்சுன்னா இங்கே பாருங்கள், இது மொத்தம் கேன்சல் பண்ண என்ன வரும்னா 95 மெத்தட்னு வரும். ஒரு 0க்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு 19 எத்தனை I19? ஸோ 5 ஒரு 0 அவ்வளோதாங்க. மொத்த பேருக்குங்க. இந்த பேருக்குன்னா ஆன்சர் சார். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 50 × 20 × 20 2 4 4 20 20 எத்தனை 0? ஒரு 0 2 0 3 0 20,000 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், ரூபாய் 800க்கு 3 ஆண்டுகளில் 4.5% கிடைக்கும் வட்டியை எத்தனை ஆண்டுகளில் 150க்கு வட்டியை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் என்னது வட்டி தான், இதுவும் வட்டி தான். அதானே? 2 வட்டி ஈக்குவல் பண்ணிவிட்டு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 6 இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் 800 ஓகேவா 3 இது கலப்பின தகவல் வந்து 4 2 8 8 9 9/2 9/2 × 100 ஈக்குவல் டு இது எவ்வளோ 150 8 என்ன தெரியாது டிவைட் 100 அவ்வளோதான் சார். 2 கேன்சல் 100 100 கேன்சல் ஆகிடுச்சா? 2 2 4 2 8 ஸோ 400ன்னு மாறும். அதானே? அடுத்து இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 3 5 8 5 40 இந்த 8 8 கேன்சல் ஆகிடுச்சு. அதானே? 1 3 3 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? இங்கே 9 மட்டும் இருக்குது. இங்கே என்ன இருக்கா? அப்போ n = 9. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 186வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? 14 மீட்டர் உள்விட்டம் கொண்ட ஒரு உள்விட்டம்னா இது ஆரம் எவ்வளோ 7ன்னு தெரிஞ்சு போச்சு. உள்விட்டம் கொண்ட ஒரு கிணறு 10 மீட்டர் ஆழத்தில். இப்போ பாருங்க ஒரு கிணறு வெட்டுறோம். இந்த ஆரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ 7. ஸோ உள்ள ஆழம் வெட்டி போகிறோம். ஆழம் வெட்டிட்டு இது என்ன பண்ணுறேன், அதுலேருந்து எடுக்கப்பட்ட சேற்றை 21 மீட்டர் அகலத்திற்கு, இங்கேருந்து 21 மீட்டர் அகலத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஓகேவா சமமாக பரப்பி ஒரு கரை அமைக்கிறேன் சுற்றி. அப்படி மேலே உள்ள பள்ளம் வெட்டிட்டு மேலே என்ன பண்ணுறேன், கரை வச்சுட்டே வரேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளுங்கிறது உருளை வடிவம் ஆழம் போயிட்டே இருக்கும். அதனால் ஆழம் போகிறோன்னா இது உருளை வடிவ கனளவு. இந்த மண்ணை தான் வெளியே எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு உள்ளிடற்ற உருளையாக நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றுறோம். அவ்வளோதாங்க. ஸோ உருளையோட கனளவு ஃபார்முலாவில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. முதல்ல உள்ளுங்கிறது உருளையோட கனளவு, வெளியே நம்ம சுற்றி மேடை அமைக்கிறது என்னது ஓகேவா, அது உள்ளிடற்ற உருளை. அப்போது ஃபார்முலா என்னென்னா πr² = π R² - ஸ்மால் r² h. அதானே? இங்கே பாருங்க πr² h உருளையோட கனளவு. இது வந்து உள்ளீடற்ற உருளை. ஏன்னா இந்த பள்ளத்தை சுற்றி நம்ம கிணறு ஒன்று அமைப்பாங்க இல்லையா, கிணறு இப்போ யூஸ்வலாக நம்ம கிராமத்தில் பார்ப்போம். கிணறு வந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடலில் இதை போட்டு சொல்லிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இதில் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா உள்ள ஒரு 7 ஆரம். இங்கே என்ன வரும் 21 மீட்டர் ஆகலாமா? அப்போ 28. ஆரோட வேல்யூ 28. ஆரோட வேல்யூ 28. ஸ்மால் ஆரோட வேல்யூ 7. அது எதுவுமே இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள் 2 பை கேன்சல் ஆகிடுமா?
அப்போ ஆறுன்றது எவ்வளோ 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 10 ஈக்குவல் டு இது எவ்வளோ வரும்? இங்கே ஹெச்சோட வேல்யூ தெரியாது. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ 28 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 10 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கூட்டினா 35. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா சரி கழிச்சோம்னா என்ன வரும்? 21. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் ஒரே 7 3 21 ஒரே 7 5 35 ஒரு 5 5 2 5 10. அப்போ ஹெச்சோட வேல்யூ வேணும்னா இங்கே 2 இருக்கா, டிவைட் 3. அப்போ ஹெச்சோட வேல்யூ 2/3 எங்கே இருக்குது? மீட்டர். முடிஞ்சு போச்சுங்க. பி தாங்க சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது நல்லா கவனிங்க. 8 மீட்டர் ஆரம் கொண்ட திண்ம அரைக்கோளத்திலிருந்து அதிகபட்ச கன அளவின் ஒரு கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது. அந்த கோளத்தின் கன அளவு வெட்டப்பட்ட கோளத்தின் கன அளவுக்கு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது அரைக்கோளம் தானே. அரைக்கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்னன்னா 2/3 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் அதானே, பை ஆர் கியூப். இதுலேருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது பாருங்க, படம் போட்டால் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு அரைக்கோளம் இருக்குது. அதனால் இந்த அரைக்கோளத்துலேருந்து அதிகபட்ச கோளம் கொண்ட ஒரு வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்போது இந்த கோளத்துடைய பெரிய கோளத்துடைய உள்ள ஒரு கோளம் வெட்டி எடுக்கும் அதோடைய விட்டம் தான் இதோடைய ஆரம். அதானே இங்கே பாருங்கள், இதோடைய விட்டம் தான் இதோடைய ஆரம். அப்போது இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 2/3 இது அரைக்கோளத்துடைய கனளவு. இதுலேருந்து என்ன வெட்டி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/3 இந்த கோளத்துடைய கனளவு. அதுனா 4/3 பை ஆர் ஸ்கொயரா ஆர் கியூப்னு வரும் இல்லையா. இப்போ ஆரை r/2 ஹோல் கியூப் அப்படின்னு போகிறோம். புரியுதாங்க என்னென்னு? ஏன் இதை 2 டிவைட் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? ஸோ இதில் பாதி தான் இது. அதான் இந்த ஆரன்றது என்ன? இந்த ஆரத்தில் பாதி. ஓகேவா? அவ்வளோதாங்க. இதை சிம்பிளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. பையும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓ 2 2 2 2 4. இங்கே பாருங்கள் இங்கே ஆர் கியூப்னு வரும். இங்கே என்ன வரும்? இங்கே ஆர் கியூபு. இங்கே 2 8 இருக்குது. மேலே ஒரு 2 இருக்கா. ஓ 2 2 4 2 8. அப்போ ஆர் கியூப் கேன்சல். இங்கே 1 அதானே. அப்போது இங்கே நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு தானே சொல்கிறோம். அப்போ ரேஷியோவை மாற்றி எடுக்கணும். மாற்றி எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதாங்க? 1/4 இருக்கா. அந்த 4 இங்கே வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. 4:1 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லங்க. பின்னோட்டில் எது வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த 16 18 21 25 முதல்ல இங்கே எவ்வளோ கூட்டிருக்காங்க? +2 இங்கே 3 அடுத்து 4 அடுத்து 5 கூட்டினா ஒரு 30ன்னு வருமா. ஸோ முதல்ல 30. இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். நீங்கள் அரசு லாஜிக்கல் ரீசனில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த கேள்வி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எல்லாமே நடுவில் என்ன? அது வி தான் இருக்குது. அப்போ வி தான் வரும். இப்போ நம்பர் மட்டும் பார்த்துட்டா போதும். 7 7 3 10 14 19. இங்கே பாருங்கள் முதல்ல 3 கூட்டிருக்காங்க, அப்புறம் 4 அப்புறம் 5 அதுக்கப்புறம் 6 19 6 25 30 வி 25 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க இங்கே எல்லாத்துலேயுமே வி தான் இருக்குது. நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. கீழே உள்ள பகடையை மேல் மற்றும் கீழ் எந்த இடையூறு இல்லாமல் அது வலப்புறம் அதானே 2 முறை திருப்பினால் மறைக்கப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேலே வந்து என்ன அது 5 இருக்கா. இந்த 5 அப்படியே தான் வரும் அதானே. ஸோ 5 வரது இந்த ஏ ஆப்ஷன் வராது. அடுத்தது நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த 1 2 முறை திருப்புறாங்க. இந்த 1 இங்கே போய்டும், 2 இங்கே வந்துடும். மறுபடியும் திருப்பினா இந்த 2 உள்ளே போய்டும், 1 உள்ளே போய்டும். அப்போ இந்த 1 2 மறைக்கப்பட்டிருக்கும் அதானே. அப்போ கீழே என்ன இருக்கும்? இங்கே பாருங்கள். ஸோ 1 2 கண்டிப்பாக உள்ள என்ன இருக்கும்? மறைக்கப்பட்டிருக்கும். அப்போ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? புரியுதாங்க? இந்த 1 2 உள்ளே மறைக்கப்பட்டிருக்குமா உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ என்ன இருக்கும்? 1 2 6 மட்டும் தான் மறைக்கப்பட்டிருக்கும். பார்த்துக்குங்க. அடுத்தது HF எல்சிஎம்ல ஒரு கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 எண்கள் எல்சிஎம் ஆனது HF 12 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் HCF எல்சிஎம். HF வந்து எக்ஸ் அப்படின்னா இது எவ்வளோ? 12x. ஏன்னா எப்பவுமே HCF தான் அதிகமாக இருக்கும். அவற்றின் ஒரு எண் 8 ஆகியவற்றின் கூடுதல் 52 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 12x + x = 52. அப்போ 13x 13x = 52. இது 1 மடங்கு
4 மடங்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. எத்து மேலே போடுங்க. இது 4 4 12 48 அதானே? அதில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஒரு எண் வேணும்னா HCF 4, ஒய்யோட வேல்யூ 48, அதில் ஒரு எண் எவ்வளோ? 8. அப்போ மற்றொரு எண் அதுனா 1 8 8 6 8 48. அப்போ 4 ஆர் 24. ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 30 20 40ஆல் ஒவ்வொன்று வகுத்தால் ஒவ்வொரு பிரிவிலும் 6 மீதமாக இருக்குமில்ல, அந்த எண்ணின் குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னு கேட்குறேன். முதல்ல இது எல்சிஎம் எடுங்க. ஓகேவா? மீச்சிறு அப்படின்னு சொன்னாலே குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னாலே எல்சிஎம் எடுக்கணும். 30 20 40. ஒரு நாள் 4 இல்லை, 2 நாள் 8 இல்லை, 3 நாள் 12. அப்போ எல்லாமே எச்ச பார்த்தா 12ன்னு வரும் அதானே? இந்த 12 கூட இந்த மீதி 6ன்னா இந்த 6 கூட்டிக்கணும். கூட்டினா 126. அப்போ குறைந்தபட்ச எண் எதுனா 126 இதில் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 120 மடங்காக எடுத்துக்கணும். ஒரு மடங்கு, இது 2 மடங்குனா 240. அப்போ 240 ஒரு 6 என்ன 246 இருக்கா பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 200வது கேள்வி. இது எல்லாமே பேசிக்காக எல்லாமே போடுவாங்க. இந்த வேல்யூ அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். 11 2 13 எவ்வளோ? 26. 26 கீழே 2 11 22 3 13 39. மேலே என்ன வரும்? 37 அப்படின்னு வருமா? கீழே என்ன வரும்? 1 9 12 11 வந்துச்சு 61ன்னு வரும். அப்போ 37/61 எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.